40 நாட்களில் ஒருவரை தேடி தேடி 7 முறை பாம்பு கடித்துள்ளது. அதுவும் சரியாக சனிக்கிழமைகளில்தான் பாம்பு கடிக்கு ஆளாகிறார் அந்த நபர். இந்த அமானுஷ்ய சம்பவம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. ஃபதேபூரில் வசித்து வரும் விகாஷை 40 நாட்களில் பாம்பு 7 முறை கடித்துள்ளது. சரியாக சனிக்கிழமைகளில். பாம்பிடமிருந்து தப்பிக்கலாம் என நினைத்து மாமா வீடு அத்தை வீடு என மாறி மாறி இருந்துள்ளார். ஆனால் எந்த பயனும் இல்லை. எங்கு சென்றாலும் விடாது துரத்தி கடிக்கிறது பாம்பு. எந்த பயனும் இல்லை. ஒவ்வொரு முறையும் மருத்துவமனைக்கு போகிறார். ஆனால் நல்வாய்ப்பாக பிழைத்துக் கொள்கிறார். அவரை கண்காணிக்க தற்போது மருத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. மீண்டும் பாம்பு பழிவாங்க வருமா என விகாஷோடு சேர்த்து மருத்துவர்களும் வியர்த்து விறுவிறுத்து காத்து கொண்டிருக்கின்றனர். 40 நாட்களில் 7 முறை தன்னை பாம்பு கடித்து விட்டதாகவும் 9வது முறை கடித்தால் உயிரே போய்விடும் எனவும் இளைஞர் ஒருவர் கூறிய அதிர்ச்சி தகவல் நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் இது எல்லாம் வெறும் மாயை என்று அதிர வைத்துள்ளது மருத்துவ அறிக்கை. தொடர்ந்து பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு ஆச்சரியமூட்டும் அறிக்கை வெளியாகியுள்ளது. விகாஷ் துபே பாதிக்கப்பட்டது உண்மையான ஸ்னேக்கால் அல்ல, வெறும் ஸ்னேக் போபியாவால். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதை போல ஒருமுறை பாம்பிடம் கடிவாங்கி அரண்டு போன விகாஷ் ஒவ்வொரு முறையும் பாம்பு தன்னை கடிப்பதாகவே எண்ணிக்கொண்டுள்ளார். சொல்றத கேட்டு ரொம்ப குழம்பி போயிருக்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. இது ஒண்ணு இல்ல, வெறும் மனபயம். ஸ்னேக் போபியாவால் பாதிக்கப்பட்ட விகாஷ் துபேவுக்கு மனநல சிகிச்சை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சூப்பர்.